ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அமேசான்ல அவுட் ஆஃப் ஸ்டாக் அண்ட் கூகுள்ல சர்ச் பண்ணி நிறைய லிஸ்ட் வந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு 1 மந்தாவே நான் இதை சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்பதான் வந்து டைம் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு வாங்குறதுக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிடெக்கோட வயர்லெஸ் மைக் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 3,999 4,000 வந்திருக்கு. ஸோ ஃபைனலி பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கியாச்சு. ஸோ இது ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி பேக்ரவுண்ட்ல வந்துட்டு 2 வீலர் 4 வீலர் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா ஹாரன் சவுண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமே உங்க கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சவுண்டே வராது பேக்ரவுண்ட்ல. இனிமே எல்லா வீடியோஸும் வந்துட்டு பேக்ரவுண்ட்ல ரொம்ப நாய்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி பேக்கேஜிங் இப்படிதான் இருக்கு. இந்த பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாவ், ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து இதுல தான் இருக்கு. ஸோ இது ஃபைனல் ஓபன் பண்றேன். ஸோ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா 2 OTG கொடுத்துருக்காங்க. ஓகே, சார்ஜர்ல இருந்து வந்துட்டு சிபி கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்றதுக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலி நான் ஒயர்லெஸ் தான் வாங்கினேன். எதுக்கு இந்த ஒயர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நிஜமாவே எனக்கு தெரியல. மேபி அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் தெரியுமோ இன்னும் தெரியல. ஓகே, இந்த 2 ஒயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல. மேபி அந்த புக்லெட் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ஓப்பன் பண்ணல. அண்ட் 2 OTG கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா C2C அப்படின்ற வர மாதிரி கனெக்ட் பண்றது. ஒரு OTG வந்து C2C, அது நம்பர் வந்துட்டு GT2 அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. GT1ல வந்து நம்ம ஐபோனுக்கு போடுவோம் இல்லையா, ஸோ அதுல இருந்து நம்ம வந்து சிக்கு கனெக்ட் பண்ற மாதிரி ஐபோன் டு சி பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 OTG கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டாலும் தெரியும்னு நினைக்கிறேன். 50 meters வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இருக்கு அப்படிங்கறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ரீசன்காக தான் நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். சார்ஜிங் மோட் சிபின், சார்ஜிங் டைம் 2.5 hours வந்து சார்ஜ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி வந்துட்டு 900 mAh. ஸோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. 3.7V கொடுத்துருக்காங்க வோல்ட்ஸ். அண்ட் 360° சவுண்ட் கேப்சரும் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 20 Hz to 20 kHz கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் 2 ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு தெரியல. ஹெட்செட்னாலும் ஆக்சுவலி சி பின் டு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. மேபி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும்னு நினைக்கிறேன். யாராவது இது யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு வந்து சொல்லுங்க. இது வந்து சி பின் அண்ட் இது வந்து ஹெட்செட்டு. மேபி அந்த ப்ராடக்ட்ல இருந்து ஒயர்டா இருக்குமோ? ஒயர்லெஸ் தான் ஆக்சுவலி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த மைக் இருக்கு இல்லையா, மைக்குக்கு மேலே இருக்க கவர் இருக்குல்ல, அதுவும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஏவா, ஸோ இது வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சிலிக்கா ஜெல் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ஸ்மெல்லே இல்லை. ஓகே, இந்த ப்ராடக்ட்லாம் கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம மெயின் ப்ராடக்டை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஜிடெக்கோடது. இது எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லை, நான் என்னோட சொந்த காசில் வாங்கியிருக்கிறேன். ஸோ
ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சடாய். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர். இது கனெக்டர் அண்ட் நம்மளுக்கு 2 மைக் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இதை செக் பண்ணிட போகிறோம். ஸோ அவ்வளோதான் இருக்கு. பாக்ஸ் நல்லா வெயிட்டாக ஹெவியாக இருக்கு. ஓகே, ஆக்சுவலி 2 மைக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி சிங்கிள் மைக்கே போதுமானது தான். பட் நான் வந்து வாங்கும்போது 2 வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு 2 மைக் வாங்கியிருக்கேன். ஓகே, வாவ், கியூட்டா இருக்குல்ல, சின்னதா நல்லா காம்பாக்டாவும் இருக்கு. நார்மலி இந்த சைஸ்ல வரும். ஓகே, பவர் போயிடுச்சு. நார்மலி பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல வரும், தெரியுதா உங்களுக்கு? லைக் இந்த சைஸ்ல வரும். பட் இது வந்து அதை விட கொஞ்சம் குட்டியா இருக்கு, ரவுண்ட் ஷேப்ல வர மாதிரி இருக்கு. தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? இதுல பாத்தீங்கன்னா ஓகே 2 டிரான்ஸ்மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது 2 ஆக்சுவலி டிரான்ஸ்மீட்டர், குட்டியா இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ரிசீவர் ஃப்ரம் கேமரான்னு போட்டிருக்காங்க. இல்ல அது ஆக்சுவலி ஓடிஜி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து இதுல இன்சர்ட் பண்ணி நம்ம கேமரால ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்னோட வந்து சி பின் தான் என்னோட மொபைல்ல. ஸோ அதனால நான் சி பின்ல இருக்கிறத நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓடிஜியை சி டு சி போட்டுட்டேன். அண்ட் நான் ஆன் பண்ணியாச்சு. இதுல எல்லோ கலர்ல ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்துட்டு ஒரு பட்டன், ஆன் பட்டன். அதே மாதிரி இதுலயும் வந்துட்டு எல்லோ கலர்ல ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அதுவும் ஆன் பண்ணியிருக்கேன். ப்ளூ அண்ட் ரெட் லைட் எரியுது. ப்ளூ வந்து ஆக்டிவ்ல இருக்கு, ரெட் வந்து ஆக்டிவ்ல இல்லை அப்படின்ற மாதிரி காமிக்குது. மேபி இதுவும் ஆன் பண்ணா அந்த ரெட் லைட் போயிடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். எல்இடி 1ல ப்ளூ இருக்கு, எல்இடி 2ல ரெட் இருக்கு. ஸோ இது என்ன கதைன்னு எனக்கே தெரியல. ஓகே, இப்போ வந்து நான் ஒன்று மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இது மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு நான் இது ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கு, கிளாரிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் வந்துட்டு என்னோட மொபைலில் கனெக்ட் பண்ணுறேன். மொபைல் இங்கே தான் இருக்கு. ஓகே, இதுல மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் த்ரூ யூஎஸ்பி மைக்குன்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப நான் பேசுறதுக்கும் ஏதாவது கிளாரிட்டி இருக்கா அப்படிங்கறத நான் வந்து எடிட் பண்ணும் போது தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. நான் இப்போ வந்து இது மைக்ல தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலி 2 வீலர் எல்லாமே கிராஸ் ஆயிட்டு இருக்கு. மைக்ல தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. அண்ட் இதுல வந்துட்டு கேப் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல கேப் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இதுல வேணும்னா நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்படி இருக்கு. அது நல்லா கியூட்டா தான் இருக்கு. ஓகே, நான் பேசுறது எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. நல்லா கிளியரா இருக்கா? ஸோ கிளியரா இருந்ததுன்னா ஹாப்பி. ஒரு 4000 இன்வெஸ்ட் பண்ணதுல வந்துட்டு ஒரு ஒர்த்தா இருக்கு இப்படி அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் இல்லைனாலும் இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை இப்போதைக்கு. ஆக்சுவலி இப்போ ஒரு கார் ஒன்று கிராஸ் ஆச்சு. அந்த கார் சவுண்ட் இதுல கேட்டுச்சான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ப்ராடக்ட் இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாதான் எனக்கு தெரியும். இப்போ புதுசு அப்படிங்கிறதுனால அது எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரியல. பட் கரெக்டாக தான் இன்சர்ட் பண்ணிருக்கு. இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது மொபைல்ல, ரெக்கார்டிங் த்ரூ மைக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இப்போ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து நம்புறேன். ஓகே, இது வந்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியல. ஜஸ்ட் நம்மளுக்கு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, யூஎஸ்பிங்கிற ஓடிஜி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஓடிஜி வச்சு நம்ம மொபைல்ல இருந்து வேற எதுக்காகவும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டன் டன் டன், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா நீங்க எனக்கு சொல்லுங்க. இதோட ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆக்சுவலி அமேசான்ல சோல்ட் அவுட், ஃபிளிப்கார்ட்லயும் வந்துட்டு சோல்ட் அவுட் தான் இருந்தது. நிறைய வெப்சைட்ஸ்ல பார்த்தேன். நிறைய வெப்சைட்ஸ் போக ஃபைனலா நான் அவங்களோட வெப்சைட்லயே வந்துட்டு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். டிஜிடெக் அப்படிங்கிற இருக்கு இல்லையா, ஸோ அவங்களோட பேஜ்லயே வெப்சைட்லயே போயிட்டு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன்.
ஸோ இப்போ அது ஸ்டாக் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. பட் நான் உங்களுக்கு அதோட லிங்க்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா இது ஏன் வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலி மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பட்டையா இருக்கும், பெருசா இருக்கும், அந்த மாதிரியும் இருக்கும். பட் இது பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா 1 inch அந்த மாதிரி தான் இருக்கு. இதோட சைஸே பாத்தீங்கன்னா என்னோட 1 inch தான் இருக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து பிடிச்சிருக்குது. குட்டியா இருக்கு, காம்பாக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் பெருசா ஒரு டிவி மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், ஒரு 2 inches அளவுக்கு வரும் இல்லையா. ஸோ இது வந்து காம்பாக்டா இருக்கு, 1 inch தான் வருது. அதுவும் நம்மளோட ரீசனபிளான பிரைஸா இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 something இருக்கு. இதுமே வந்துட்டு நியர் டு 4 ஆயிடுச்சு, 3,999 அப்படிங்கும்போது சப்போஸ் ஏதாவது ஆஃபர்ஸ் போடுறாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க கண்டிப்பா இது வாங்கலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இது வாய்ஸ் கிளியரா இருந்ததுன்னா கண்டிப்பா வாங்குங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல 2 டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதுனால 4,000க்கு நிஜமாவே ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா நார்மலி டிஜிடெக்ல வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர்லயே வந்துட்டு அந்த பிரைசிங் வரும். பட் இதுல 2 டிரான்ஸ்மிட்டர் அண்ட் கியூட்டான ஒரு 1 inch மைக் அப்படிங்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த இது வந்துட்டு பவுச் பாத்தீங்கன்னா வெயிட்டா இருக்கு சொன்னேன் இல்லையா. ஸோ அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஆக்சுவலி வந்துட்டு சார்ஜர். ஸோ அது வந்து எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போதான் வந்து எனக்கு தெரிஞ்சுது இது வந்து ஆக்சுவலி சார்ஜர். உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 2 பின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள இதுல கரெக்டாக தெரியுமா எனக்கு தெரியல, ஒரு 2 டாட் மாதிரி இருக்குது, ஒரு கோல்டன் கலர்ல. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியா 2 பின், ஒவ்வொரு இதுலையுமே பார்த்தீங்கன்னா 2 பின் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம இதை பிளேஸ் பண்ணும்போது இதுல ஒரு சின்ன மேக்னெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 அதே மாதிரி இதில் டாட் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து மேக்னெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம இதை வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடணும். அதே மாதிரி என்னோட மைக் இருக்கு இல்லையா. ஸோ இதையும் வந்துட்டு நான் இங்கே பிளேஸ் பண்ணணும். அண்ட் நான் அதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஓகேவா. இது கனெக்டர் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன், மொபைலை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு இதில் பிளேஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் இதில் வந்து சார்ஜ் போட்டால் போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்னோட மொபைல் சார்ஜர். ஸோ இதில் இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும் நான் சார்ஜ் போடும்போது. இதில் ஒன்றுமே இல்லை இல்லையா. ஸோ இப்போ நான் சார்ஜ் போட்டிருக்கேன், 92 அப்படின்னு காமிக்குது. இதில் பாருங்கள், தெரியுதான்னு தெரியல. ஆக்சுவலி இதில் நல்லாவே தெரியுது எனக்கு. 92 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. மேபி அதுதான் வந்துட்டு சார்ஜ் பாயிண்ட் எவ்வளோ 100 அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தேன், அதனால உங்களுக்கு வந்து ஓகே இது எப்படி சார்ஜ் போடும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிடலான்றதுக்காக வந்துட்டு நான் இதை கனெக்ட் பண்ணி இப்போ காமிக்கிறேன். ஆக்சுவலி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃபேன் வந்துட்டு யூஸ் பண்ணல, சீலிங் ஃபேனு. இப்போ வந்து நான் சீலிங் ஃபேன் போட்டுட்டு பேசுகிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் கேளுங்க. வந்து 5ல் வைக்கிறேன். அண்ட் இங்கே என்கிட்ட வந்து டேபிளில் ஒரு ஃபேன் இருக்குது, இதுவும் வந்துட்டு நான் ஆன் பண்ணுறேன். ஓகே, இது ஃபுல் ஸ்பீடில் வச்சுருக்கேன். அண்ட் அதுவுமே வந்துட்டு ஃபுல் ஸ்பீடில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் பேசுகிறது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப எக்கோ அடிக்குதா, இல்லை வந்துட்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துட்டு இந்த காற்றோட நாய்ஸ்லாம் வந்துட்டு வருதா, இல்லை கேன்சல் ஆயிடுச்சா அப்படிங்கிறதும் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஹே, ஆக்சுவலி சீரியஸ்லி வந்துட்டு நல்ல ப்ராடக்டா இருக்கு, நீங்க கண்டிப்பா வாங்குங்க. இப்பதான் வந்துட்டு நான் ரெக்கார்டிங் வந்து செக் பண்ணேன். இந்த வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து எப்படி இருக்கு, ஆஃப்டர் இது நான் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு வாய்ஸ் கேட்கும் போது சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே இல்லை, நான் பேசுறது அப்படியே கிளியரா இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் இறைச்சல் சவுண்ட் எல்லாம் இருந்தது. பட் இப்ப வந்து அந்த இறைச்சல் சவுண்ட் எதுவுமே இல்லை, கிளியரா இருக்கு. அதுக்கும் நான் வந்துட்டு இங்க ஃபேன் வந்து வேற வச்சிருக்கேன். ஸோ அதுவுமே வந்துட்டு ஆக்சுவலி நான் இங்க பாத்தீங்கன்னா ஃபேன் கூட வச்சிருக்கேன். ஸோ அப்படி இருந்தும் கூட வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சவுண்டே நாய்ஸே இல்லை அப்படிங்கும்போது சீரியஸாவே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் 100%. ஏன்னா இப்பதான் நான் கேட்கும் போது மொபைல்ல போய் ரெக்கார்ட் பண்ணதான் ஆல்ரெடி இப்ப கேட்கும் போது வாவ் என்ன ஒரு டிரான்சிஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாமே கட் ஆயிருக்கு. செம ஹாப்பி. அதனால கண்டிப்பா வந்துட்டு 100% இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா இது வாங்குனீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் வந்து யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்துட்டு யூடியூபோ இல்ல வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து கண்டென்ட் கிரியேட்டரா இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 2 மைக்கும் கொடுத்துருக்காங்க, அதனால ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க தேங்க் பண்ணுவீங்க கண்டிப்பா இது உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா. தேங்க்யூ, பாய்.